இது நீங்க 142 யூஸ் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க இதை எந்த இடத்துல வந்திருக்கணும்னா ஒரு டைரக்ஷன் அந்த டைம் லைனை நீங்க ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்கலாம். நீங்க வந்து இனிமேல் இப்ப சொல்லியிருக்காரு பாருங்க, 1 மாசம் அடுத்தது 3 மாசம். அதே மாதிரி பிரசிடென்ட், ஏன்னா பிரசிடென்ட் வந்து இப்ப வந்து கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. யாரா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா பிரசிடென்ட் கேள்வி கேட்க கூடாதா என்ன. ஆனா இங்க என்ன வருதுன்னா ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு பிரசிடென்ட் பார்த்து ஒரு 10 வருஷம் கூட அதை வச்சுக்கலாமா, இல்ல கவர்னர் பார்த்து 5 வருஷம் வச்சுக்கலாமா? அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. டைம் லைன் வந்து இன்னைக்கு எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு டைம் லைன்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி, அது யாருக்கா இருந்தாலும் நம்ம அதை பிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு அதான் சொல்ற ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இன்னைக்கு வந்து ஒரு குடிமகனுக்கு கூட இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கோ போய் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ளார இதுக்கு ஐசா பைசா தெரிஞ்சாகணுங்கிற அந்த டைம் லைன் வேணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைம் லைன் பிக்ஸ் பண்றது எக்ஸலென்ட், அது வந்து வரவேற்க தகுந்தது. ஆனா என்ன இடம்னா நாங்களே வந்து இதுக்கு அசன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே வந்து கோர்ட்டுக்கு போய் அசன்ட் வாங்கலாம், இல்ல எல்லாமே பண்ணலாம்னா அந்த இடத்துல தான் இவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க வந்து ஜுடிஷியரி வந்து ரெஜிஸ்ட்ரேட்டிவனுடைய ரோலை எடுக்கிறீங்களா நீங்க? அப்போ ஏன்னா இப்ப சிக்கலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னைக்கு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் போலீஸுக்கும் அட்வொகேட்டுக்கும் எப்பயுமே பிரச்சனை இருக்கும், யாரு பெரிய ஆளுங்கிறதுல. அடுத்தது அட்வொகேட்டுக்கும் ஜட்ஜஸ்க்குமே பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அப்ப யாரு என்ன எடுக்கிறாங்கன்னு. அடுத்தது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் லைன் கொடுத்துறத நான் வரவேற்கிறேன். ஆனா இதே வந்து 2018 நிதி ஆயோக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அதுல அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்னன்னா 2018 பிரகாரம் வந்து 2,90,00,000 வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை இவங்க தீர்க்கணும்னா 324 வருஷம் ஆகுன்றாங்க. அந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால 1.2% ஜிடிபில லாஸ் ஆகுது. அதாவது 4.5 லட்சம் to 6 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால 6 லட்சம் கோடி வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகுதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் யார் டைம் லைன் பிக்ஸ் பண்றது? இது வந்து கான்ஸ்டிடியூஷனலா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்னருக்கு சேலஞ்ச் வரும்போது மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதனுக்கு இன்னைக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லா விதமான ஆப்ஷன் இருக்கு, அவங்களால போய் ஃபைட் பண்ணுது. இதே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குமா, இல்ல இந்த வசதி தான் இருக்குமா? அப்ப இந்த இது வந்து 2018 2,90,00,000 வழக்கு. இப்ப 2024 பிரகாரம் வழக்கு பெண்டிங் எவ்வளவு தெரியுங்களா? 5,10,00,000 வழக்கு இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து கோர்ட் பதில் சொல்ல வேண்டாமா?